ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து சம்திங் வெரி வெரி டிஃப்ரெண்ட். வேறு ஒன்றும் இல்லை, இந்த வாழைத்தண்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் வாழைத்தண்டில் இருக்கிற அந்த நார் எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா பொடிசாக அப்படி நீள நீளமாக கட் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் மோரில் போட்டு தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து மோரெல்லாம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கும், இல்லாட்டா கொஞ்சம் பிளாக் கலர் ஆகிடும். அதனால் இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வச்சுருக்கிற கொஞ்சம் நிலக்கடலை, ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நிலக்கடலை எடுத்துட்டுருக்கேன். அதை பாண்லியில் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கடலைக்காயை நல்ல வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ கடலைக்காயை எடுத்துடுறேன். அடுத்தது ஒரே ஒரு டீஸ்பூனுக்கு எள் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதையும் நல்லா பொரியும் போது எடுத்துடலாம். நல்லா படப்படப்படான்னு சவுண்டு வரும் பாருங்க, அப்போ எடுக்கலாம். பாருங்கள், இது நல்ல சவுண்டு வருது இல்லையா, நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ இதையும் எடுத்துடலாம். பாருங்க, இப்போ இந்த எள்ளும் கடலைக்காய் நல்லா வறுபட்டுருது இல்லையா, இதை வந்து நான் தனியாக வைக்கிறேன். கொஞ்சம் ஆறினப்புறம் இதை பொடிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து பாண்லியில் முதல்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னா உங்களுக்கு எந்த எண்ணெய் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனே எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு கிட்டோம். அப்போ அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு சேர்க்கலாம். பாருங்க, கடுகு வெடிக்கிறது, உளுத்தம்பருப்பு சிவக்கிறது இல்லையா. ஸோ இந்த சமயத்தில் நான் ரெண்டு பச்சை மிளகாயை கீத்தி வச்சுட்டுருக்கேன். இதுதான் உரப்புக்கு, அதை போடலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் சேர்க்கலாம். இப்போ ஒரு 2 ஆனியன் வந்து நீளமாக எப்படி நம்ம வாழைத்தண்டு கட் பண்ணிட்டு இருக்கோமோ அதே மாதிரி நான் இதுவும் நீளமாக கட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்க்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்துட்டு வாழைத்தண்டு வேகிறது அதுக்கும் கொஞ்சம் சேர்க்கலாம். ஸோ கொஞ்சமாக இப்போ வெங்காயம் வதங்கணும் இல்லையா, அதுக்காக வேண்டி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கலந்துட்டு இதை வந்து சிம்மில் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் வதங்கட்டும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். பாருங்கள், இந்த வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு, ஸோ இந்த சமயத்தில் நான் நல்லா நறுக்கி க்ளீன் பண்ணி அலம்பி வச்சுருக்கிற இந்த வாழைத்தண்டு அதோடு சேர்க்குறேன். பாருங்கள், இது 2 கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி போட்டு, ஏன்னா வாழைத்தண்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், பார்க்கலாம் வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு. பார்க்கலாமா, இது வந்திருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மேலே ஆகிடுது. ஸோ பாருங்கள் நல்லா நான் விட்ட தண்ணியெல்லாம் குடிச்சுட்டு நல்லா வெந்தாச்சு. ஒன்று வேணாலும் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து கடலைக்காயும் கொஞ்சம் எள்ளும் கொஞ்சம் வறுத்துட்டோம் இல்லையா, இப்போ அதை வந்து நான் ஜஸ்ட்டு விப்பரில் தான் ஒரு தரம் போட்டு எடுத்தேன். திரிக்க வேண்டாம், ரொம்ப நைஸாக எடுக்கூடாது, டேஸ்ட் போயிடும். ஸோ இப்போ இதையும் இதோட சேர்க்குறேன். இதை சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கிண்டலாம். அதுக்கப்புறமா இதோட நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சேர்க்குறேன். உங்களுக்கு தேங்காய் வேண்டாம், இப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை, இது கூட கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணுறேன் நான், அதுவும் ஒரு மாதிரி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தேங்காய் போட்டுட்டு ஒரு 1 மினிட் நல்லா இது கிண்டி விட்டுடலாம். ஸோ தட் கெட்டு போகாது, இல்லாட்டா வெயிலில் வந்து ஃபாஸ்ட்டாக கெட்டுடும். ஒரே 1 மினிட்டு இப்படியே இருக்கட்டும், பார்க்கலாம். பாருங்கள், 1 மினிட் ஆயாச்சு. இப்போ
நம்ம போட்டிருக்க தேங்காய் இதில் என்ன சேர்ந்தாச்சு. இப்போ நான் ஃபைனலாக இது மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லியை பொடிஷாக நறுக்கி போட்டிருக்கேன். நான் எல்லாத்துலேயுமே கொத்தமல்லி சேர்ப்பேன், ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேண்டான்னா அது நீங்கள் அது ஸ்கிப் பண்ணிடலாம். அது மேலே இன்னும் ஒரே ஒரு துளி தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறமா நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டேஸ்டியாக வாழைத்தண்டு கறி பண்ணிட்டோன்னா இது வந்து சைட் டிஷ்ஷாக ரைஸ்க்கு யூஸ் பண்ணலாம், சப்பாத்திக்கு, பூரிக்கு, எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாழைத்தண்டு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா. இதை வந்து நீங்கள் மெயின் கோர்ஸாக எடுத்துன்னு போய் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிலீவ் மீ, யூ ஸ்டார்ட் ட்ரையிங் லைக் திஸ், இட் இஸ் வெரி வெரி குட். தண்டே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை வந்து நம்ம எந்த ஃபார்மில் வேணால் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி இந்த கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கடலைக்காய், எள்ளு வறுத்து போட்டேன், கொஞ்சோண்டு தேங்காய் போட்டிருக்கேன். ஸோ இட் வில் பி வெரி வெரி ஹெல்தி அண்ட் வெரி வெரி tasty. Please try and enjoy it. I'll meet you in the next lovely video. Bye bye.